போதகர்களை வைத்து சபை, அதாவது சபை தலைவர்களை வைத்து அவர்கள் செயல்பட்டார்கள். குழுக்களாக பிரிந்து இருந்தார்கள். ஒரு குழு வந்து பவுல், ஒரு குழு வந்து அப்பல்லோ, ஒரு குழு வந்து கேபா, ஒரு குழு வந்து கிறிஸ்து. 4 குழுக்கள், 4 பிரிவுகளாக அந்த கொரிந்து சபையார் காணப்பட்டார்கள். பாருங்க, இந்த கொரிந்து சபையார் எத்தனை பிரிவுகள்? 4 பிரிவுகள். இது குறித்து விலாவரியாக ஒரு மெசேஜே எடுக்கலாம். 4 பிரிவுகள் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த 4 பிரிவுகள் இந்த நாட்கள்ல, அதாவது பவுலை சேர்ந்தவன் என்றும் இந்த நாட்கள் எல்லாரும் நிறைய பேர் சொல்றாங்க பாருங்க, எனக்கு அந்த தலைவர், அவர், இவர், கிறிஸ்துவை. ஆனா அதுலயும் ஒரு சிலர் பாருங்க, கிறிஸ்துவை சேர்ந்தவன் என்றும் சொல்லுகிறபடியா ஒரு சிலர் கிறிஸ்துவை சேர்ந்தவன் என்றும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்ப அந்த வசனத்தை விட்டு விட்டார்கள், கிறிஸ்துவை விட்டு விட்டார்கள். கிறிஸ்துவை மையமாக வைத்து அந்த கொரிந்து சபையார் செயல்படவில்லை. மாறாக சபை தலைவர்களையும் போதகர்களையும் வைத்து அவர்கள் குழுக்களாக பிரிந்து காணப்பட்டார்கள். இது இந்த கொரிந்து சபையார் பாருங்க, இது நிமித்தமாக அவர்களுக்குள்ளாக பிரிவினைகள் உண்டானது. அதான் பவுல் கண்டிக்கிறார். என்ன ஆளாளுக்கு சொல்றீங்க? அவரை சேர்ந்தவன், இவரை சேர்ந்தவன், அவரை சேர்ந்தவன் என்று, பவுலை சேர்ந்தவன், அப்போலோவை சேர்ந்தவன், கேபாவை சேர்ந்தவன், ஒரு சிலர் கிறிஸ்துவை சேர்ந்தவன் என்று சொன்னார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பாருங்க, ஆவிக்குரிய சபை என்று சொன்னால், மணவாட்டி சபை என்று சொன்னால், பிரிவினைகள் இல்லாத எல்லோரும் கிறிஸ்துவை சார்ந்தவர், வசனத்தின்படி நடக்கிறவர் என்று சொல்ல வேண்டும். அதுதான் ஆவிக்குரிய சபை. அதாவது கொரிந்து சபையாரிடத்தில் காணப்பட்ட அதே விதமான பிரிவினைகள் இந்த நாட்டில் அநேக திருச்சபைகள்ல காணப்படுகிறது. இதை நாம ஒத்துக்கொண்டே ஆக வேண்டும். அநேக திருச்சபைகள்ல கொரிந்து சபையாரிடத்தில் எப்படி இருந்த 4 பிரிவுகளாக இருந்தது, இந்த நாட்டில் அதே மாதிரி 4 பிரிவுகள், அதுக்கு மேற்பட்ட பிரிவுகளாக பிரிந்து காணப்படுகிறது. பாருங்க, சபை தலைவர்கள், போதகர்கள் உருவாக்கப்பட்ட, அவர்கள் மூலமாக உருவாக்கப்பட்ட அந்த அதாவது அவருடைய கொள்கைகள், அவருடைய கோட்பாடுகள், அதை பிடித்துக் கொண்டு கிறிஸ்துவை விட்டுவிட்டார்கள், வசனத்தை விட்டுவிட்டார்கள், இயேசுவை பின்பற்றுவதை விட்டுவிட்டார்கள்.